நாங்கள் எஸ்சினால எங்களை பார்க்க வரல விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு சில யூடியூப் ப்ரோடாக்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சில நபர்களை செட்டப் பண்ணி அவங்கள ரொம்ப ட்விஸ்டான கேள்விகளை கேட்டு எஸ்சி மக்களுக்கு எதிரானவர் விஜய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய டைட்டில் கார்டு, நான் சொல்லலை, அவங்க டைட்டில் கார்டு அப்படி தான் இருந்துச்சு. எஸ்சிக்கு எதிராக பேசுகிறார், எஸ்சினால எங்களை வந்து பார்க்க வரல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பற்றியான ஒரு செய்தி வெளியிடுகிறார்கள். யூடியூப்ல வெளியாகுது, ஏகப்பட்ட விமர்சனங்களை அது முன்வைக்கிறது. இன்னைக்கு அதே மனிதர் எங்களை ட்விஸ்ட் பண்ணி இப்படிலாம் பேச வச்சுட்டாங்க. இப்போ சொல்கிறேன், என் தம்பி இறந்துட்டான், என் தம்பிக்கு பிறகு அதே விஜய்க்காக நான் குரல் கொடுக்க காத்துட்டு இருக்கேன். அவர் எப்போ செல்ஃபி எடுத்து இதில் வந்து நீங்கள் உறுப்பினராக சேருங்கள் அப்படின்னு சொன்னார், அப்பவே நாங்கள் உறுப்பினராக சேர்ந்து விட்டோம். என் தம்பி அந்த கட்சிக்காக தான் உயிர் கொடுத்துருக்கான், கண்டிப்பாக அடுத்ததான் நானும் அவனுடைய அந்த சேவையை, அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு புறம் இருக்க, ஒரு அம்மாவுக்கு இன்னைக்கு வந்து 20 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது எல்லாமே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சான். இப்போ தினத்தந்தியிலிருந்து இந்தியா டுடே வரை எல்லாருமே பல நபர்களை தேடி பிடிச்சி, அப்போ அவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் வந்துருச்சா, அவர் மீது உங்களுக்கு என்ன விமர்சனம் இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. ஒரு நபர் கூட அவங்களுக்கு விமர்சனம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க எல்லாருமே சொன்ன பதில், இப்போ இருக்கிறத விட 2-3 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் நீங்கள் வாங்க, வந்து ஆட்சி கொடுங்க, வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் 20 லட்ச ரூபாய் கொடுத்ததுலாம் பெருசு இல்லை, இதே மாதிரி ஏகப்பட்ட மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள், நிறைய இடத்துல பாதிப்படைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அரசியலையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, எங்கேயுமே நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதே விஜய் அவர்களுக்கு கிடைக்காமல் போனது கூட அஜெண்டாவை சக்ஸஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பேமெண்ட் எல்லாம் ரிவர்ட் ஆனாலும் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பாவம் சில யூடியூபர்ஸ், சில பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போலி பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம்தான்.